ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த எபிசோடில் குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த உலகமே ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஏன்னா சனி பெயர்ச்சின்னா சில பேருக்கு பயம் வந்துடுது. ஆனால் குரு பெயர்ச்சின்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. ஐயா, எனக்கு குரு எந்த ராசிக்கு எங்கே வராரு, நல்லது செய்வாரா, எங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சந்தோஷமாக கேட்குறத பார்க்கும்பொழுது குரு பெயர்ச்சி பரவலாகவே மக்களிடையே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 11/5/2025 குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. இந்த குருவானவர் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். இப்போது திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 14/5/2025 இந்த ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குரு பொறுத்தவரையும் இருக்கிற கிரகங்கள்லேயே மிகுந்த சுப கிரகம் குரு தான். குரு இல்லைன்னு சொன்னாலே இந்த 12 கட்டங்களில் 9 ராசி 9 நட்சத்திரங்களில் குருன்னு ஒன்று இல்லாமல் போயிருந்தால் எல்லாருமே ரொம்ப அவதிப்பட வேண்டியிருக்கும். பாருங்கள், குரு இருக்கும்பொழுது பார்க்குற இடம் இருக்கிற இடம் பார்க்குற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கே நம்ம எல்லோரும் அப்பப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத நம்ம தெரிவிக்கிறோம். அப்போது குரு இல்லாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க, உலகமே சம்பித்து போயிருக்கும். குருவானவர் இருக்கிறதுலையே மிகுந்த சுபகிரகம். ஆனால் அதே குருவானவர் எல்லா லக்னங்களுக்கும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்வாரான்னா அதுதான் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு மீன லக்னம், தனுசு லக்னம், அவங்களுக்கு ஆட்சி வீடாக இருந்த போதிலும் குரு அங்கே ஆட்சி பெற்றாலும் கூட அது கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்பட்டு பிரச்சனையே தருகிறார். இப்போது மிதுன லக்னம், கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதி என்ற ஒரு நிலையை அடைகிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 4 லக்னங்களுக்கும் குருவானவர் பாதகத்தை செய்கிறார். ராசிக்கும் அப்படி தான். லக்னத்திற்கு 100% பலனும் ராசிக்கு 50% பலனும் தாங்க. லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். இப்போ சந்திரனை வச்சு தான் நம்ம ராசி நம்ம சொல்கிறோம். அது கோச்சார ரீதியாகவும் பலனை சொல்லப்படுகிறது. ஆனால் லக்னத்தை வச்சு பார்க்கும்போது பிறப்பு சார்ட் தசாபுத்தி அடிப்படையில் நம்ம சொல்ல போகிறோம். அதே தசாபுத்தி 70% இயங்குங்க. இந்த குரு பலன், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் கோச்சாரம். இந்த கோச்சாரம் என்பது ஒரு 30% மட்டுமே சாத்தியம். 70% உங்கள் தசாபுத்தி தான் இயங்கும். அந்த 70 + 30 2 கைகோத்து நின்னா தான் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும். ஆனால் இந்த 30 உங்களுக்கு 100% ஆயிடாது. ஏன்னா குரு ஓன்னு இருக்குது, ஆன்னு இருக்குது, இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்கன்றீங்க. ஆனால் கடைசியில் ஒன்றுமே நெகட்டிவாக நடக்குதுன்னு வருத்தப்படக்கூடாது. எல்லாம் கோச்சாரம் என்பது 30%க்கு உள்ளே தான் இருக்கும். அதுதான் இங்கே இருக்கிற நிலைமை. இந்த குரு பகவானுக்கு இப்போ குரு தசை ஒருத்தருக்கு தசை ஆரம்ப தசையாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அது ரொம்ப இதுவாகவே இருக்கும். படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள், ஒரு 30 வயசுக்குள்ளே குரு தசை நடக்கணுங்க. நடந்ததுன்னு சொன்னால் படிப்பு ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு குரு தசை 16 ஆண்டு காலம் சூப்பராக இயங்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த துலா லக்னம், ரிஷப லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குரு பாவி தான். அதனால் எல்லாருக்கும் குரு நல்லது செஞ்சிட மாட்டார். மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த குருவுக்கு பார்வை பலம் சுபமாக இருப்பதால் 5, 7, 9 ஆகிய 3 பார்வைகளாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் குருவினுடைய நிலை ரொம்ப சிறப்பு. குரு பார்த்திங்கனாக்கா என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்கா விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் குரு உட்கார்ந்த போது கூட குரு ஆட்சி பெற்றதுக்கு சமமாக நல்லதே செய்வார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க. குரு பொறுத்தவரையிலையும் தனித்து இருக்கக்கூடாது. ஒரு பிறப்பு ஜாதகத்திலையும் சரி, இல்லை கோச்சார ரீதியாகவும் சரி,
அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு, அந்தணன் தனித்திருக்கையில் அபகீர்த்தி மெத்த உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மற்ற கிரகங்களோடு குரு சேர்ந்து இருக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் பலனை, சிறப்பான பலனை அதிகப்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல். மற்றபடி உங்களுக்கு இந்த குருவானவர் பாருங்கள், குரு பலன், குரு எந்தெந்த விஷயத்தில் நமக்கு நல்லது செய்கிறார் பாருங்கள். குரு ஒருத்தருக்கு திருமணத்தை பண்ணி வைக்கிறது குரு பலன் வேணும். குரு பலன் இல்லாமலும் திருமணம் ஆகும். இப்போ ஒருத்தருக்கு குரு பலன் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு, இப்போ ஆணுக்கு குரு பலன் இல்லை, பெண்ணுக்கு குரு பலன் இருந்தால் திருமணம் நடிச்சிடும். இல்லை குரு பலனே இல்லைனாலும் உள்ள தசாபுத்தி போயிட்டுருக்கு, 7 குடியவன் தசாபுத்தி 2 குடியவன் தசாபுத்தி போயிட்டு இருந்தால் திருமணம் ஆகும். இப்போ குரு திருமணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார், குழந்தை பாக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க, ஞானம் பெற, கல்வி பெற, கல்வி என்பது புதனுடைய நிலை தான் இருந்தாலும் ஞானம், கல்வி, மற்ற வாழ்க்கையை வாழ்வாங்க வாழ்க்கை, அதாவது பொருள் சேர, நகைகள் சேர, பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் ரீச் ஆக, இதெல்லாம் குரு பகவானுடைய அருள் கடாட்சம் இருந்தால் தான் நம்ம பெரிய லெவலுக்கு வர முடியுங்க. குரு பொறுத்தவரையிலையும் இப்போ குருவுக்கு நிறைய பேர் இருக்குது. அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க, அந்தணன்னு சொல்லுவாங்க, குரு, பொன்னன், இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது. குருவை வச்சு பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு நல்ல சுப பலனை, எந்த ஒரு கெட்ட கிரகமாக இருந்தாலும் அசுப கிரகமாக இருந்தாலும் அதனுடைய தசாபுத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால், குரு சேர்ந்து இருந்தாலோ குரு பார்த்துருந்தாலோ அந்த தீய பலன்கள் மட்டுப்படுத்தி நல்ல பலன்களை நடத்துவதற்கான வழிவகை செய்வார் இந்த குரு பகவான். அப்படி குருவுக்கு ஏகப்பட்ட ஒரு பெருமைகள் இருக்குது, ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். இந்த குரு இப்போ குரு பேச்சு நடக்குது இல்லைங்களா, யாரெல்லாம் எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதுங்க. குரு பாருங்கள், இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க இருக்காங்க. செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்க மேஷம், விருச்சிகம், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ஆதிக்கம் இருக்குது. குருவனுடைய கோயில் போனோன்னா திருச்செந்தூர் போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்புங்க இந்த குரு பயிற்சிக்கு. அதே நேரத்தில் இங்கே என்ன ஊர் அப்படின்னாக்கா, அந்த அரக்கோணம் போகிற அரக்கோணத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிந்தவாடின்னு ஒரு ஊர், ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு குரு கோயில் இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு சௌகரியம். பாடியில் திருவள்ளிதாயம்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போகலாம். அங்கே திருவள்ளீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிற இதுவாக இருக்கார் அவர் பாடியில், அந்த கோயிலுக்கு போகலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா திட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் கோயில் இருக்குது. அந்த இப்படி நீங்கள் உங்கள் அருகாமல் இருக்கிற ஒரு குரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கடகராசி, கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். இந்த குரு பயிற்சி இந்த கடகராசி, கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், உங்களுக்கு செல்வம் செல்வாக்கை தர வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த கடக ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கடக ராசிக்கு, கடக லக்னத்துக்கு 6க்கும் 9க்கும் உடையவர். 6ங்கிறது நல்ல இடம் கிடையாது, 9ங்கிறது பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியாதிபதி போய் 6க்குடையவன் 12ல் மறையலாம், தப்பே கிடையாது. ஆனால் 9க்குடையவன் 12ல் மறைஞ்சிட்டார். அப்போ பாக்கியங்கள் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லணும். அதாவது ஸ்தான பலம் இல்லை. குருவுக்கு கோச்சார ரீதியாக ஒரு லக்னத்துக்கு ராசிக்கோ 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்போது அற்புதமான பலன்களை தருவார். இல்லை பிறப்பு ஜாதகத்தில் 2, 5, 7, 9, 11 இருந்தால் சிறப்பாக தருவார்னு சொல்லணும். இப்போது இவங்களுக்கு கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு 9க்குடையவர் 12க்கு வந்துட்டார். அப்போ பாக்கியம் அப்படின்னா பாக்கியத்தில் தடை ஏற்படும். அப்போ அது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? பாக்கியத்தில் தடை இருக்குன்னா அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. அதிகமாக உழைக்கணும், குலதெய்வ வழிபாடு பண்ணணும், இஷ்ட தெய்வத்தை வணங்கணும். இப்போ உங்களுடைய உபாசனா தெய்வம் என்னவோ அதை எடுத்து வணங்கணும். இப்படிலாம் செய்யும் பொழுது ஓரளவுக்கு இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தானே கிடைக்கும். அப்படி தான் இங்கே இருக்கிற நிலைமை. குரு பாருங்கள் 12ல் இருக்கார். 12 அப்படின்னு சொன்னாலே வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம்னு கூட சொல்லலாம்.
அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக போகலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் பிள்ளைகளோ உறவினர்களோ வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்குறதுக்கு நீங்கள் போகலாம். அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா அந்த டூர் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். இன்ப சுற்றுலான்ற பேர்லேயும் போயிட்டு வரலாம், அதுவும் ஓகே தான். ஸோ 12ங்கிறது சுப செலவை குறிக்கக்கூடியது. சுபத்தை மற்றபடி செலவுகள் குடும்பத்தில் மற்ற செலவுகள் இருக்கும். இப்போ பாருங்கள், அதே குரு வந்து 5ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. 4ஆம் வீட்டை பார்க்கும்பொழுது 4 அப்படின்னா என்ன? வீடு, வாகனம், தாயார். அப்போ தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய நிலை, வீடு கட்டக்கூடிய நிலை, ஃப்ளாட் வாங்கக்கூடிய நிலை, இடம் வாங்கிறது, காலி இடம் வாங்கிறது, பூமி வாங்கிறது, தோட்டம் துறவு வாங்கிறது, இதெல்லாம் செலவு, சுப செலவு தானே. 4ஆம் இடம் கல்வி ஸ்தானம் தானே. பிள்ளைகளை கல்வி உயர்கல்வி படிக்க வைப்பீங்க, இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்பி கூட படிக்க வைக்கலாம். அப்போ அதுவும் சுப செலவு தான். அப்போ இந்த 12ல் குரு இருக்கிறது உங்களுக்கு பாக்கியவான். போய் 12ல் இருந்தாலும் சுப செலவு கடன் வாங்கி செலவு பண்ணலாங்க, சந்தோஷமாக கடன் வாங்கலாங்க. சுப செலவு. இப்போ இடம் வாங்குகிறோம், வீடு கட்டுறோம்னா வீடு வந்து ஒரு 5 லட்ச ரூபா கையில் இருக்குதுன்னா இன்னொரு 5 லட்ச ரூபா கடன் வாங்கி வீடு வாங்கலாமில்ல சந்தோஷமாக. அதே மாதிரி பிள்ளைகளையும் படிக்க வைக்கலாமில்ல. எல்லாம் கடன் சுப செலவு செய்கிறதுங்கிறது ஒரு மனம் விரும்பி செய்கிறது. ஆனால் அசுப செலவு, மருத்துவ செலவு போய் 7 லட்சம் கட்டினா 8 லட்சம் கட்டினா ஹார்ட் ஆப்ரேஷன், இந்த ஆப்ரேஷன்னு அது திரும்ப வராது. அது அசுப செலவு. இப்போது உங்களுக்கு இந்த 5ஆம் பார்வையாக குரு பார்வை 4ஆம் இடத்தை பார்ப்பதால் தாய்க்கு இது நாள் வரைக்கும் தாய்க்கு உடம்பு முடியாமல் போயிருந்துருக்கும். ஆனால் இப்போ அவங்க எழுந்து நடமாட ஆரம்பிப்பாங்க. தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ அவங்க வந்து உங்களுக்கு நல்லா உறவாடக்கூடிய நிலை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி சொஃபஸ்டிகேஷன், குடும்பத்தில் இன்றைக்கி ஏசி இல்லை, இது இல்லை, ஃப்ரிட்ஜு இல்லை, வாஷிங் மிஷின் இல்லை, இது மாதிரி நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது. 4ஆம் இடம் நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது அவருடைய வீட்டையே அவர் பார்க்குறாரு. 6ஆம் இடம். 6ஆம் இடம் என்பது வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ வெற்றி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கலாம். கோர்ட்டு கேஸுன்னு எதாவது வம்பு வழக்கு இருந்ததுன்னா அதில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம். ஒரு பஞ்சாயத்து இருக்குது, அந்த பஞ்சாயத்தில் உங்களுக்கு தான் சக்ஸஸ். இப்போ 6ஆம் இடம் என்பது இந்த சொந்த தொழில் பண்ணவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இல்லை வேலை பார்க்குறீங்க, தொழில் அதாவது ஒரு இடத்துல உத்தியோகம் பண்ணுறீங்க, சக ஊழியர்களும் சரி மேலதிகாரிகளும் சரி உங்களுக்கு அரவணைப்பாக ஆதரவாக செயல்படுவார்கள். எதிர்ப்புகள் என்பது இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 8ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறார். 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். அப்போ 8ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு வந்து உட்காந்துட்டார். அவர் அசிங்க அவமானத்தை கொடுப்பார். அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போகக்கூடாது, அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போகக்கூடாது, காசு பணம் வருது அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறோன்னு கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. அப்புறம் பஞ்சாயத்து, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். உங்களுக்காக இல்லைன்னா அடுத்தவங்களுக்காகவது போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க. எந்த அசிங்கம் அவமானத்தை, அதாவது கால விரயம், பண விரயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வெளிநாடு போகிறோன்னு போயிட்டிங்கன்னா எஸ்கேப் தான். அங்கே போய் நீங்கள் இதை விட ஜாஸ்தி சம்பாதிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அப்போது இந்த 8ஆம் இடம் ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. பட் இருந்தாலும் 8ஆம் இடத்தை குரு பார்க்குது. எதுவும் வந்து ஒரு அசிங்கம் அவமானம் ஏற்படாத வண்ணம் இந்த குரு பகவான் பார்த்துப்பார். 8ஆம் இடத்தை பார்க்குறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி வச்சுருந்தீங்க கைக்கு வரக்கூடிய காலகட்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெளிநாடு போகணும். அதான் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். அதையும் தாண்டி இந்த கடக லக்னம், கடக ராசியில் பிறந்த வழக்கறிஞர்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க,
கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க, ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்க, ஜோதிடர்கள், இவங்கெல்லாம் வந்து பிரச்சனைகளை தான் டெய்லி இப்போ பார்க்குறாங்க. அந்த தொழிலே பிரச்சனை தானே. இப்போ போலீஸ்கார் இருக்காங்க, அவங்க இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் வியாதிகள் வரக்கூடிய நோயாளிகளை பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. வழக்கறிஞர்களும் அப்படி தான் வரக்கூடிய வாடிக்கையாளருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாங்க. இப்படி இவங்க அதெல்லாம் இந்த பிரச்சனைகளையே தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள், டாக்டர்ஸு, செவிலியர்ஸு, அதான் அந்த நர்சஸ்ஸு, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா குரு பார்வையில் இருக்குது. கடகலக்கணம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 9ஆம் இடத்துல சனி இருக்குது. தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம், தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், தந்தையினுடைய தொழில் கூட முடக்கப்படலாம், இல்லை பின்னடைவு ஏற்படலாம். நீங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் அனுசரித்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி இந்த சனி பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது 11ஆம் இடத்தை பார்க்கிறது. 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், லாபத்தை தருதல். இப்போ எண்ணிய செயல் ஈடேறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடகராசி நண்பர்களுக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எண்ணிய செயல் ஈடேறாகாது. இப்போது 2வது திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 2வது திருமணம் அதுக்காக கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும் அப்படின்னு சொல்லணும். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி உங்களுக்கு 3ஆம் இடத்தை சனி பார்க்குறார். இளைய சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், இல்லை அவங்களுக்கும் உடம்பு முடியாமல் போகலாம். இந்த ஆண்டு இளையவர்களாக உங்களுக்கு இளையவர்களுக்கும் சரி மூத்தவர்களுக்கும் சரி சரியில்லாத ஆண்டு அப்படின்னு சொல்லணும். அதனால் மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த லக்னம் கடகராசியில் பிறந்தவங்க எடுக்கிற காரியங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நடக்காது. இளைய சகோதரிகள் இருந்தாலும் அவங்களால பிரச்சனை வரும். இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் வேலை பார்க்கணும். ஏன்னா 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் பாவம் இல்லையா, அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டாந்து விட்டுரும் சனி பார்வை அப்படின்றதால. உங்களுக்கு 6ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குரு பார்வை கோடி நன்மையை தருகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமாக 8ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். எப்படி அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலை தான். இது நாள் வரைக்கும் அஷ்டமத்து சனியில் அசிங்கப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க. இப்போ ராகே வந்து உட்காந்தாலும் பிரச்சனைகள் வரத்தான் வந்தாலும் உங்களுக்கு குரு பார்வை அது ரெமிடி கிடச்சிரும். அப்போ நீங்கள் வந்து இந்த குரு பகவான் உங்களுக்கு 12ல் இருந்தாலும் குரு பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை தோறும் நெய்வேத்தியம், அதாவது கொண்டைக்கடலை அர்ச்சனை பண்ணி நெய்வேத்தியம் இது பண்ணுங்கள். வர்றவங்களுக்கு பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள். மற்றபடி குரு பகவானை கெட்டியமாக படிச்சிங்க. எனி குருவை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள்னு சொன்னால் ஓரளவுக்கு நீங்கள் வந்து பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம். மற்றபடி சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். வீடு கட்ட, வீடு வாங்க, இதுபெல்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சாதிக்க போகிறீங்க. மற்றபடி குறை ஒன்றுமில்லை. நன்றி, வாழ்க வளமுடன். சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் சாதகமாகவும் பல சந்தோஷங்களை தரக்கூடிய ஒரு ஆண்டாக விளங்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்? முதல்ல குரு இந்த எந்தெந்த ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்னத்துக்கு சிம்ம ராசிக்கு 5க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் உடையவர். 5ங்கிறது சூப்பரான இடம், பூர்வ புண்ணிய ஸ்தான ஆதிபதி. 8ங்கிறது நல்ல இடம் கிடையாது, பட் இருந்தாலும் 5ங்கிறது சூப்பர் அருமையான இடம். இப்போ 5ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது சிறப்பு. எந்த ஒரு அசுப கிரகமும் 11ல் இருக்குன்னு சொன்னால் அற்புதமான பலன்களையே வாரி வழங்கும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ குரு கண்டிப்பாக சுபர் தானே.
அப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல பலனையே வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ குரு பெயர்ச்சி நிச்சயமாக சாதகமா அப்படின்னா சாதகம். சரித்திரம் படிக்க போகிறீங்களா? கண்டிப்பாக. பொருளாதார ரீதியாக குரு யாருக்குங்க அதிபதி? பொருளாதாரத்துக்கும் தங்கத்துக்கும் பொருளுக்கும் அதிபதிங்க. குரு நல்லா இருந்தால் அவன் வீடு வாங்குவான், பொருள் தங்கம் வாங்குவான், வீட்டில் விலை உயர்ந்த பொருட்களை சேகரிப்பான், பிள்ளைகளை படிக்க வைப்பான். இப்படி எல்லா நிலைகளிலையும் இந்த 11ல் போய் உட்காந்து குரு இருக்கிறாருன்னு சொன்னால் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பல வகையில் பையை நிரப்பும், பல மழை பொழியும் அப்படின்னு சொல்லலாம். அது 5 குடையவன் 11ல் இருக்காருன்னா 5 பூர்வ புண்ணியஸ்தானம். உங்கள் பூர்வ புண்ணிய அமைப்பு படி நீங்கள் இந்த ஆண்டு குரு உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது கண்டிப்பாக கொட்டி கொடுப்பார். நல்லதே கொட்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகள் இப்போ பூர்வீகம் இருக்குது, 5ஆம் இடம் பூர்வீகம். பூர்வீக சொத்துலேருந்து பூர்வீகத்திலிருந்து நல்லது ஒரு வருமானம் கிடைக்கும். பிள்ளைகள் படித்து முடித்த பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிப்பாங்க, அவங்க மூலம் வருமானம் கிடைக்கும். இப்போ 11ஆம் இடம் என்பது குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. அதுலேயும் குறிப்பாக இந்த சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் அதெல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆண்டு. பயப்படாதீங்க, சாதிக்க போகிறீங்க. சரி, மற்ற கிரகங்கள் சரியில்லைங்களே. குறிப்பாக எனக்கு சனி 8ல் இருக்கட்டும், அஷ்டமத்து சனி தான் போயிட்டுருக்கு. அவருடைய தீய பலனை அவர் கொடுக்கத்தான் போகிறார். சனி பகவானை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிங்க. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய் தருளா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். அடுத்தது உங்களுக்கு 7ல் ராகு, லக்னத்திலேயே கேது, அதாவது ராசியிலே கேது, 7ல் ராகு. அப்படி இருக்கலாமா? அப்போது உங்களுக்கு நாக தோஷம் உள்ள ஜாதகம் ஆகிடுது இல்லையா? நான் அந்த ஓராண்டு நாகதோஷம் ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ லக்னத்தில் கேது, ஏற்கனவே நீங்கள் எல்லாத்துலேயும் நம்பர் 1 பேர் வழி. நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதில் உங்களுக்கு நிகர் யாரும் கிடையாது. கௌரவமே பிரதானம் நினைக்கக்கூடியவர்கள் இந்த லக்னம், இந்த ராசி சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவுறோன்னு போய் நீங்கள் உபத்திரவத்தில் மாட்டிக்காதீங்க. ஏன்னா அஷ்டமத்து சனி நடக்குது, 7ல் ராகு இருக்குது, இருந்தாலும் குரு பார்வையில் இருக்குது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை விட்டு வெளியில் சக்ஸஸாக வெளில வந்துடுவீங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. 7ல் ராகு இருந்த போதிலும் குரு பார்வையில் இருக்கும்பொழுது அந்த ராகுவால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நல்லதே நடக்கும். இருந்த போதிலும் அஷ்டமத்து சனி உங்களை கொஞ்சம் அசிங்கப்பட வைக்கும், அவமானப்பட வைக்கும், கொஞ்சம் கலங்க வைக்கும். எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி இந்த குரு பகவான் 11ல் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. பொருளாதாரத்தில் எந்த ஆண்டும் இல்லாத ஒரு தன்னிறைவு, இல்லை ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு வங்கி கணக்கு உயரக்கூடிய ஒரு நிலையில் குபேர அந்தஸ்து, கோடீஸ்வர அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டுன்னு சொல்லலாம். ஆனால் அவ்வளோ பண வசதி வந்தாலும் கூட இந்த 2ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு பாருங்கள். கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க. யார் கேட்டாலும் அவங்க 1 லட்ச ரூபா கேட்குறாங்க, பொண்ணு கல்யாணத்துக்குன்னு கேட்குறாங்க. எனக்கு முடிஞ்சது 5000 தான் தர முடியும், இந்தப்பா 5000 வாங்கிட்டு போ, இல்லை 10,000 கொடுக்குறேன் வாங்கிட்டு போ. ஏன்னா அந்த 10,000 திருப்பி தரலன்னா பரவாயில்ல, ஆனால் 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. நீங்கள் யாருக்கு யார் என்ன கேட்டு கொடுத்தாலும் சரி, அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, உங்கள் நேரம் அவங்க திருப்பி தர முடியாத மாதிரி ஆகிடும். ஏன்னா அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு இல்லையா? அதனால் கூடியமான வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் வச்சிக்காதீங்க, லேவாதேவி பண்ணாதீங்க. அதுலேயும் ஃபைனான்ஸையே தொழிலாக பண்ணக்கூடியவர்கள் இருப்பாங்க சில பேர். இந்த ஆண்டு ஃபைனான்ஸை கூட எடுத்து மூடி வச்சிடலாம், இல்லைங்க எனக்கு இப்போ இந்த வருஷம் பண்ணலை அப்படின்னு. அதுபோல் இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பணம் மழை பொழிந்தாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வசூல் ஆகாது. எச்சரிக்கையாக இருங்க. அதே நேரத்தில் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கை. ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமல் சொல்லியிருக்காங்க பெரியவங்க. நேரம் சரியில்லைன்னா, நேரம் நல்லா இருந்தால் சொல் வெல்லும், நேரம் சரியில்லைன்னா ஒரு சொல் கொல்லும்.
அப்போ அதனால் எச்சரிக்கையாக இருங்க. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட அரவணைச்சு போங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க, அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்துக்கு இடம் இல்லை. ஆனால் குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் சரி, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் சரி, நட்பு வட்டாரங்களாலும் சரி, வீட்டில் அவங்க பங்குக்கு அவங்க வச்சு செய்வாங்க. சண்டை சச்சரவு மாணவரையாக வரும். நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கொஞ்சம் சூதனமாக நடந்துப்பீங்க, சுதாரிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 2ஆம் இடம் சனி பார்வையில் இருக்கிறது பிரச்சனையான ஒரு நிலை. அடுத்தது 3ஆம் இடத்தை குரு பார்க்குது. 3ஆம் இடம் என்பது இளைய சகோதர பாவம். இளைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இளையவர்கள் இருந்தாங்க உங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டு. அவங்க சாதிக்க போகிறாங்க, அவங்க ஓஹோன்னு இருக்க போகிறாங்க. நீங்கள் எடுக்கிற காரியமும் சக்ஸஸ் ஆகும். சின்ன முயற்சியாக இருந்தாலும் ஒரு இமாலய வெற்றி பெறும். நாங்கள் அஷ்டமதி சனி நடக்குது, அது இருக்கட்டும். குரு இவருடைய வேலையை இவர் பார்ப்பார் இல்லை. இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும். அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுறீங்க, அஃபிஷியலாக டொமஸ்டிக்காக ஒப்பந்தம் கையெழுத்து தாராளமாக எழுதலாம், ரொம்ப சக்ஸஸாக முடியும். அடுத்தது 5ஆம் இடம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். இப்போ 5 வருஷம் 10 வருஷமாக குழந்தை இல்லை, வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் மருத்துவத்தின் உபகரணத்தோடு குழந்தை பாக்கியம் இந்த வருஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லை, பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். பூர்வீகத்தில் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, தோட்டம் தரவு வேலை போல, வால்சவர் போல் இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துப்பீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. ரொம்ப நல்லாயிருக்கும், அற்புதமாக இருக்கும். 7ஆம் இடத்தை குரு இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சனி 7 இருந்தார். கணவன் மனைவி இடையே பிரச்சனை, பஞ்சாயத்து, கோர்ட்டு கேஸுன்னு கூட போயிருக்கலாம். வீட்டுக்குள்ளே கூட இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அதாவது இணையாமல் இருந்திருக்கலாம், வீட்டுக்குள்ளே இருந்துக்கணும். ஆனால் இந்த ஆண்டு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதால ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி, அந்த ஈகோவை தூக்கி போட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. நண்பர்களால் நல்லதே நடக்கும். நண்பர்கள் அவங்களும் செய்ய போய் வேறு எவ்வளோ ஆகிடணும்னு நினச்சி பயந்துடாதீங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவுறன்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால உதவி கிடைக்கும். நீங்கள் ஏற்றுக்கலாம், தாராளமாக ஏற்றுக்கலாம். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளும் உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பாங்க, ஆதரவாக இருப்பாங்க. கூட்டு தொழில் சிறப்பாக செல்லும். இருந்த போதிலும் இந்த 8ஆம் இடத்து சனி பகவான் தான் கொஞ்சம் உங்களுக்கு அஷ்டமத்து சனி பிரச்சனையை ஏற்படுத்தும். மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாதீங்க. உங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, உங்கள் குடும்பம் உண்டுன்னு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் எஸ்கேபிசம் தப்பிச்சிக்கலாம். அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு யாராவது கூப்பிடுவாங்க, வாங்க சார் போகலாம் அப்படின்னு. அவங்களுக்காக போனீங்கன்னா உங்கள் பண விரையும், நேர விரையும், இதையும் தாண்டி அசிங்கம் அவமானத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் கூட இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பதால் 11ல் குரு இருக்கார். ஏகப்பட்ட பணம் வரும், கட்டுக்கட்டாக பணம் வரும், பணம் மழை பொழியும், குபேர அந்தஸ்து, கோடீஸ்வர அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னாக்கா உழைக்காமலே கிடைச்சிருமா? 10ஆம் இடத்தை சனி பார்க்குறார். சனி பார்க்க நீங்கள் அதிகப்படியான உழைப்பு போடுவீங்க. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்ப்பீங்க. அரசு உத்தியோகமாக இருந்தாலும், தனியார் துறையாக இருந்தாலும், சொந்த தொழில்னு சொல்லவே தேவை. அவர் 10 மணிக்கு போகிறவர் 8 மணிக்கே போயிட்டார், ராத்திரி 10 மணிக்கு தான் வருவார், 12 மணிக்கு தான் வராருன்னு சொல்கிற அளவுக்கு அதிகப்படியான உழைப்பு இருக்கும். அப்போ இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரலையும் சில இடர்பாடுகள் சனி பகவான் தந்தாலும் கூட, இன்னல்கள் இருந்தாலும் கூட நீங்கள் சாதிக்கக்கூடிய ஆண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆண்டு. பொருளாதாரத்தில் சுபிட்சத்தை பெறக்கூடிய ஒரு ஆண்டு என்று சொன்னால் மிகையாகாது. இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு பேசுங்க. குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடத்துல சூதனமாக நடந்துக்குங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த குரு உங்களுக்கு சாதகத்தை தான் தருவார், நிச்சயமாக பாதகத்தை தரலை. சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. நன்றி, வாழ்க வளமுடன். கன்னி லக்னம், கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். இந்த கன்னி ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது.
இந்த குரு பெயர்ச்சி இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாக இருக்குமா, சீரும் சிறப்பாக இருக்குமா, இல்லை சுமாராக இருக்குமா? இந்த கன்னி லக்னம் கன்னி ராசி அப்படின்னு சொன்னாலே குருவானவர் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழுக்குடையவர், பாதகாதிபதி, கன்னி லக்னத்துக்கு பாதகத்தை செய்யக்கூடியவர். அவர் 10ஆம் இடத்துல உட்காந்துருந்தார். இது நாள் வரைக்கும் 9ல் இருந்தார். ரொம்ப யோகமாக இருந்தீங்க. ஏன் இப்போ யோகம் இல்லையான்னா இப்போவும் இருக்குது. இந்த 10ல் குரு வந்ததுன்னு சொன்னாலே பதவி பறிபோகும்னு பாட்டு இருக்குது. 10ஆம் இடத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும். ஒரு 10 வருஷமாக ஒரே இடத்துல வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபரை ஏற்றுக்கிட்டு நாங்களே போட்டுட்டாங்க, குடும்பத்தை விட்டு பிரிச்சுட்டாங்க, நான் தனியாக போய் வேலை பார்க்கணும், இப்போ சென்னையில் குடும்பம் இருக்குது, நான் கோயம்புத்தூருக்கு போகணும், இல்லை மதுரைக்கு போகணும், போங்க. அதில் போகிற இடம் சிறப்பாகவே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாயிருக்கும். ஏன்னு சொன்னால் 10ல் குரு வந்தாலும் உங்கள் 5ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு இல்லையா? குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். வருமானத்தை இப்போ வரக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்போ நீங்கள் போட்ட ட்ரான்ஸ்ஃபரை ஏற்றுக்கிட்டு அங்கே போய் வேலை பாருங்கள். இல்லை தொழில் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒரே இடத்துல ஒரு 15 வருஷமாக கடைகண்ணி வச்சுருந்தேன், நல்லா போயிட்டு இப்போ திடீர்னு கடையை காலி பண்ண சொல்கிறாங்க, வேறு இடத்துக்கு நீங்கள் மாற்றிங்கன்றாங்க, நான் எங்கே போய் மாற்ற அப்படின்னு வருத்தப்படுவீங்க. சூப்பர், இதை விட சூப்பர் இடம் கிடைக்கும். ஒரு வாசல் மூணுனா கடவுள்கிட்ட ஒரு வாசல் திறப்பார். நம்பிக்கை வைங்க, கடவுளை நம்புங்க. டெஃபினட்டாக கண்டிப்பாக இன்னும் போகிற இடம் இன்னும் சிறப்பாக இருக்கும், இன்னும் சிறப்பாக வியாபாரம் ஆகும், அபிவிருத்தி ஆகும், நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. 2ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார், வருமானம் வரப்போகுது. இப்போ 10ஆம் இடம் ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட இப்படி நல்லது தான் செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதுவும் உங்கள் பை பர்த்து சார்ட்டில் இப்போ கோச்சாக தசாபுத்தி சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னால் அது 70%, இது 30% நல்லாவே இருக்கும். பர்த்து சார்ட்டில் இப்போ தசாபுத்தி சரியில்லைன்னா இதுவும் சரியில்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை தான், எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. இப்போ என்ன இருந்தாலும் குடும்பம் நல்லா சிறப்பாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக உண்டு இந்த கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. அப்போது பணம் வருதுன்னு சொன்னால் தொழில் உத்தியோகம் சிறப்பாக தானேங்க இருக்கும். கொஞ்சம் முன்ன இருக்கும், ஆசிலேஷன் இருக்கும், இல்லை சில பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னு சொன்னால் அதுக்கு காரணம் 7ஆம் இடத்துல சனி இருக்குது, சில பிரச்சனைகளும் வரும். போகிற இடம்லாம் எல்லோரும் உங்களை பார்த்தவொடனே வாங்க சார் அப்படின்னு அலோன்னு கை கொடுத்து உங்களை வரவேற்றவங்க இப்போ உங்களை பார்த்தவொடனே கீழே குஞ்சிப்பாங்க, உங்களுக்கு கடுப்பாயிடும். எல்லாம் 7ஆம் இடம் சனி. சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க, ஆனால் சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்ற மாதிரி சமூகத்தில் நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும், தெரிஞ்சவங்களாகட்டும், இல்லை ஆஃபீஸ் கொல்லிக்கு யாராக இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை பார்த்த உடனே ஒரு ஜின்ஸாக பார்ப்பாங்க, இல்லை மூஞ்சியை திருப்பிப்பாங்க. அப்பா ஃப்ரெண்டு, தெரிஞ்ச ஃப்ரெண்டு, இவனே உயிர் நண்பனே இப்படி ஆகிட்டேன், அப்படி என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானே அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருந்தால் நீங்கள் எது பேசினாலும் விரோதம், எதை பண்ணாலும் விரோதம், பண்ணலனாலும் விரோதம் வரும். 7 சனி இருந்தாலே சமூகமே உங்களை ஒரு ஜின்ஸாகத்தான் பார்க்கும். அதனால் இருந்தாலும் உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம். ஆனால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். 7ஆம் இடத்துல சனி இருக்குல்ல, கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு. நீங்கள் சொல்லுது அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவங்க சொல்லுது நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. நண்பர்கள்கிட்டையும் விரோதம் வரும். கூட்டுத்தொழில் செய்கிறதுலேயும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். 7 சனி இருக்குது. இந்த ஒரு வருஷம் குரு இருக்கும்போது சனி அங்கே தானே இருக்க போகிறாரு. இப்போ அவருடைய ரியாக்ஷனும் இருக்குல்ல, அவருடைய பின்பலமும் இருக்கு இல்லையா, சைடு எஃபெக்ட்னு. அப்போ அது இப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை தான் தருவார். ஆனால் வருமானம் சிறப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களாலும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும், சந்தோஷமாக இருக்கும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் இந்த ஆண்டு சிறப்பாக பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாயில் சர்க்குலேஷன் பண்ணுறீங்க, இன்னும் ஒரு
ஒரு 5 லட்சம் எங்கள் பேங்க்கில் வாங்கி இன்னும் கூட அதை ஃபைனான்ஸு பெருசு பண்ணலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இப்போது 7ஆம் இடம் அப்படின்னும்போது உங்களுக்கு 2ஆம் இடம் குரு பார்க்குது இல்லையா, சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு அமைப்பு, குடும்ப விருத்தி அமையக்கூடிய ஒரு நிலை. குடும்பத்தை விருத்தி பண்ணால் கல்யாணம் பண்ணுறது, கல்யாணம் பண்ணவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது, ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா ஆகுது இல்லையா, இதுதான் குடும்ப விருத்தி. பொருளாதார விருத்தியும் இருக்குது. மற்றபடி அதே குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ பணம் நிறைய வருது, வருமானம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ தோட்டம் வாங்க, துறவு வாங்க, வீடு வாங்க, காலி மனை வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட் வாங்க, ஏதாவது ஒரு பூமி லாபம் உண்டு. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கிரகப்பிரவேசம் பண்ண போகிறீங்க, சந்தோஷமாக போக போகிறீங்க. இல்லை பிள்ளைகளை உங்கள் சக்திக்கு மீறி கடன் வாங்கி படிக்க வைக்கலாம். படிக்க வச்சிங்கன்னா உங்கள் வெளிநாட்டுக்கு கூட அனுப்பி வைக்கலாம். படிப்புக்கு நல்லா படிப்பாங்க, அற்புதமாக படிப்பாங்க, எந்த குறையும் இருக்காது. எல்லாம் கல்வி ஸ்தானம் இல்லையா. தாய்க்கு இது நாள் வரைக்கும் தாய்க்கு உடம்பு முடியாமல் போயிருக்கலாம். இப்போது தாய் சேர்ந்து உட்காருவாங்க. தாய் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும், இப்போது சுமூகமாக இருப்பீங்க. தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி இது 10ஆம் இடம் என்பது தொழில் மட்டும் இல்லை, மாமியாரை சேர்ந்தது. மாமியார், உங்கள் மாமியாருக்கும் ஒரு யோகமான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். அவங்களும் ஃபினான்ஷியல் ரீதியாக, ஃபிசிக்கல் ரீதியாக நல்லா இருப்பாங்க, நல்லா வருவாங்க. அப்படி ஏதாவது உடம்பு முடியாமல் போனாலும் ஓரளவு வயதுக்கேற்ப ஏதாவது இல்னஸ் வரும் இல்லையா, இருந்தாலும் அது சரியாயிடும். சரியான டாக்டர், சரியான நபர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லணும். 4ஆம் இடம் கல்வி, உயர்கல்வி, வீடு கட்ட, வீடு வாங்க, இப்படி பிள்ளைகளை படிக்க வைக்க, உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக சுகவாசியாக இருக்க போகிறீங்க. அதுக்கு அடுத்தது 6ஆம் இடத்தை குரு பார்க்குறது. 6ல் ராகு இருக்கார். அஷ்டலட்சுமி யோகம், அற்புதம். தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், தும்சம் பண்ணுவீங்க. கடன் சுமை இருப்பவர்களுக்கு கடன் காட்சிகள்லாம் அடங்கிடும், புதுசாக கடன் வாங்கிக்கலாம். அதே போல் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, பஞ்சாயத்தில் இருக்குது, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு ஏதாவது கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு, அதில் நீங்கள் சக்ஸஸ் அடையலாம். சொந்த தொழில் பண்ணவங்களுக்கு நம்பிக்கையான பார்த்து ஒரு சர்வெண்ட் மெயில் உங்களுக்கு கிடைப்பாங்க. அது வேலை பார்க்குறதுல நல்ல ஒரு இதுவாக இருக்கும். உங்கள் சொந்த தொழில் பண்ணுறீங்களா, நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். டெஃபினட்டாக அதற்கான அமைப்பு இருக்குது. நீங்கள் பாஸ்போர்ட்டு ரெடி பண்ணி வச்சிங்க, டெஃபினட்டாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வரும். அது உயர்கல்விக்காக இருக்கலாம், உத்தியோகத்துக்காக இருக்கலாம், சொந்த தொழிலுக்காக இருக்கலாம். சிறப்பாக இருக்கும். 12ல் கேது இருக்குது பாருங்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை சனி பார்க்குறதால தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும். தந்தைக்கு தொழிலில் ஒரு பின்னடைவு ஏற்படலாம். தந்தைக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி உங்களுக்கு ராசியை சனி பார்க்குறதால, குரு என்ன தான் ஓஹோன்னு இருந்தாலும் சனி ராசியை பார்க்குறதால கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, மந்திச்சுட்டு மாதிரி இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு பிடிமானத்தை கையில் எடுக்க முடியாது, நிலைப்பாட்டை கையில் எடுக்க முடியாது. அப்படி ஒரு நிலையில் தான் இருப்பீங்க. ஆனாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக சாதகமான குரு பயிற்சி. நல்ல பணவரவு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், வீடு வாங்க, வீடு கட்ட, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க எல்லாம் சிறப்பாக இருக்கும். வெளிநாடு போகணும்னு இப்போ தாராளமாக போகலாம். தொழில் மாற்றி அமைச்சாலும் இந்த தொழில் எனக்கு சரிப்பட்டு வரல, வேறு தொழில் பண்ணிக்கோங்க, தாராளமாக சிறப்பாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக தொழிலில் ஒரு மாற்றம் இருந்தாலும் அது பாசிட்டிவ் எனர்ஜி தான், நெகட்டிவ் எனர்ஜி கிடையாது. உத்தியோகத்துலேயும் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சாலும் அது பாசிட்டிவ் எனர்ஜி தான். மொத்தத்தில் இந்த கன்னி லக்னம், கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமான ஒரு பயிற்சி, சாதகமான ஒரு ஆண்டு. நன்றி, வாழ்க வளமுடன்.